சென்னை மற்றும் தாம்பரம் சரகத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் யாரெல்லாம் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் பயன்படுத்தினாங்களோ சமீபத்தில் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. சில இடத்துல காரணம் என்ன, போனாங்க ஏடிஎம்க்கு, கார்டு போட்டாங்க, பணம் வர்ற மாதிரி சத்தம் வந்தது ஏடிஎம்லேருந்து. ஆனால் பணம் வரலை, மெசேஜ் தான் வந்தது உங்கள் பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க பேங்க்குக்கு தகவல் சொல்லியிருக்காங்க, எப்படியும் பணம் வரல, மெசேஜ் தான் தப்பாக வந்திருக்கு, பேங்க் நம்மளை காப்பாற்றிடுவாங்க, நம்ம பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி மக்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறொரு அதிர்ச்சி காத்திருந்தது. திடீரென ஸ்டேட் பேங்க் மும்பை ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வருது. யாரெல்லாம் ஸ்டேட் பேங்க் சர்வீஸ் சென்டர் பார்க்குறாங்களோ அந்த குறிப்பிட்ட ஆஃபீஸுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் பேங்க்கு மும்பையிலேருந்து போய் பாருங்கள், ஏதோ எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சர்வீஸ் நிறுவனம் யார் அந்த ஏடிஎம்களில் பராமரிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்க்குறாங்க. இங்கே என்ன ப்ராப்ளமாக இருக்குது மக்களுக்கு ஒரே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே திறந்தெல்லாம் பார்க்குறாங்க. பணம் வந்திருக்கு, ஆனால் அங்கே அந்த ஓட்டை வழியாக பணம் வெளியே வரணுமோ அங்கே யாரும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. வெளிப்பக்கத்துலேருந்து ஒட்டியிருந்தா கண்டுபிடிச்சிடலாம், ஸ்டிக்கர் உள்பக்கத்துலேருந்து ஒட்டியிருக்காங்க. ஆனால் ஏடிஎம் மிஷின் சேதமே அடையலை. சரி, ஹெல்மெட் போட்டுக்கொண்டு அல்லது முகமூடி போட்டுக்கொண்டு யாராவது இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்களான்னு சிசிடிவி அலசும் போது அப்படி யாருமே இல்லை. ஆனால் ஒரு க்ளூ கிடைத்தது. என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் என்ன பண்ணாங்க, எப்படியும் சுற்றி உழைச்சி ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. பிறகு தான் போலீஸாருக்கு உண்மை தெரிய வந்தது, எவ்வாறு இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது என்று. அந்த 3 பேர் குல்தீப் சிங், பிரிஜ்பான் மற்றும் யாதவ் என்ற உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க. இவங்க முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, இது பாருங்கள், அது திருவானூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம். அழகாக சாவி தயார் பண்ணியிருக்காங்க. அந்த சாவியை போட்டு தான் ஏடிஎம்மை திறக்கிறாங்க. ஏடிஎம்மை உடைக்கலை. சாவியை திறந்த பிறகு ஒரு ஸ்டிக்கர், ஒரு பிளாக் கலர் டேப்பை உள்பகுதியில் ஒட்டி அப்படியே அந்த கதவை அழகாக மூடிவிட்டு வெளியே காத்திருப்பார்கள். பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை மாதிரி பாமர மக்கள் போவாங்க, கார்டு போடுவாங்க, எல்லாம் ப்ராசஸ் ஆகிடும், பணம் வர சத்தம் வரும், பணம் வராது, மெசேஜ் மட்டும்தான் வரும், வெளியே வந்துடுவோம். ஆனால் அங்கே பணம் வந்து மாட்டிக்கொண்டிருக்கும் ஏடிஎம்மில். இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்கள் வந்து போன பிறகு அருகில் எங்கேயாவது ஒளிந்து கொண்டிருப்போம் இவர்கள் அப்படியே வருவாங்க. ஏற்கனவே சாவி தயாரித்து வச்சுருக்காங்க, அந்த சாவியை போடுவாங்க, அந்த கதவு திறக்கும், அத்தனை பணத்தையும் எடுத்து கொண்டு வைத்துக்கொள்வார்கள். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுறதா சொல்லப்படுகிறது. சில லட்சங்கள் வந்த பிறகு உத்தரப்பிரதேசத்துக்கு சென்று விடுவார்கள். சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக முகமூடியெல்லாம் போட்டால் சந்தேகம் வரும், ஏடிஎம் எதுக்கு போய் உடைச்சா சத்தம் வரும், எதுக்கு? உத்தரப்பிரதேசத்திலேயே இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் எங்கே இருக்கோ அந்த மிஷின் எல்லாம் பார்த்து அங்கேயே சாவியெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. சென்னை வரும்போது சாவியோடு வந்துட்டாங்க. வண்டி கிண்டி எடுத்தால் வண்டி நம்பர் பிளேட்டை பார்த்தெல்லாம் பிடிப்பாங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஓலா, ஊபர் இது போன்ற அந்த கேப் சர்வீஸை தான் அவங்க புக் செய்து ஏடிஎம்முக்கு வந்து இறங்குவது, ஏடிஎம்லேருந்து கிளம்புறதும் கேப் சர்வீஸில் தான் கிளம்புவாங்க.